ஹலோ, வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்று நான் சொல்ல இருக்கிற வசனம் சங்கீதம் 65 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர். வருஷங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற வருஷங்களை வேஸ்ட் பண்ணாமல் அதை அந்த ஒவ்வொரு நாளும் நல்ல விதத்தில் கர்த்தருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். வருஷங்களை நன்மையால் முடிசூட்ட வேண்டும். கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். ஒவ்வொரு வருடத்திலும் புது புது ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்களை நன்மையினால் முடிசூட்டுவார் என்று நமக்கு தெரியும். ஆகவே அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த அடுத்த வருடம் இருக்கிறது. நீங்கள் செப்டம்பர் ஆகிவிட்டது. சில மாதங்கள் தான் 2025 வெல்கம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடம் கிடைக்கும் பொழுது முன்னாடியே உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் தாமே நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய செய்வாராக. இந்த வருடத்தில் கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதெல்லாம் கவுண்ட் பிளஸிங்ஸ், நேம் த ஒன் பை ஒன். நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தரை துதிப்போமாக. ஆலயத்திற்கு செல்வோமாக. நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். நன்றி பலிகள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.